கையில போட்டா என்ன வேணும்? இது வேணுமாக்கும் நல்லாக்கா எப்படி இருக்கு? வணக்கம், நான் உங்கள் குருசாமி பொண்ணு. இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் பார்க்கலாம். நைட்டு டு நைட் ரொட்டீன் வந்து இந்த வீடியோவில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் என்னோடய மணி சேவிங்ஸ் எப்படி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற அப்டேட் உங்களுக்கு கொடுக்கல இல்லையா. ஊருக்கு போனதுனால இந்த மாதத்துக்கு என்னோடய எக்ஸ்பென்சஸ் வச்சுருக்கிற அத்தனை பணமும் செலவாயிடுச்சு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தேன். அப்போது எப்படி நான் சேவிங்ஸ் பண்ணுறேன் அப்படின்ற அப்டேட் இதில் இருக்கும். மட்டும் இல்லாமல் கிட்ஸுக்கு எந்த மாதிரியான ஃபுட் கொடுக்கலாம் அப்படின்றதையும் கேட்டிருந்தீங்க. எப்படி பண்ணுறேன் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் இருக்கும். நெக்ஸ்ட் டே நைட்டுக்கு தோசையும் தக்காளி சட்னியும் தான் பண்ணியிருந்தேன். பேருக்குமேவும் காயின் தோசையாக பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா அவங்களே எடுத்து சாப்பிட்ருவாங்க. ஸோ அவங்களுக்கு எப்போவுமேவும் காயின் தோசை தான் பண்ணி கொடுப்பேன். இது மூடி வச்ச தோசை. 1-2 காயின் தோசையை தம்பி சாப்பிடுவான். அது போக பேலன்ஸ் அவன் சாப்பிடணும் இல்லையா, அதுக்காக ஒரு ஊத்தாப்பம் மாதிரி தோசை பண்ணுவேன். ஆனால் திருப்பி போட மாட்டேன். இது இட்லிக்கு ஈக்குவலாக இருக்கும். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அவன் கொஞ்சம் மொந்தமாக ஊற்றிட்டு மேலே நெய் ஊற்றி நான் மூடி வச்சுருக்கிறேன். சாஃப்டாக இருக்கிறதுனால குழந்தைங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. எனக்கு இந்த மாதிரி தோசை சுட்டால் தான் ரொம்ப பிடிக்கும். இது மொந்தமாக இல்லாமல் கிறிஸ்பியாக தோசை ஊற்றி மேலே எண்ணெயோ நெய்யோ விட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல அதாவது லைட்டாக கிறிஸ்பியாகும் இல்லையா, அந்த இடத்துல டேஸ்ட் பண்ணுறதுக்கேவும் அவ்வளோ நல்லாயிருக்கும். இன்றைக்கி வதக்கி ஆற வச்சுருக்கிறேன். மேக்ஸிமம் ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, முட்டை இது மட்டும்தான் வீட்டில் எக்ஸ்ட்ராவாக வாங்குகிற திங்ஸாக இருக்குது. மற்றபடி வேறு எதுவும் வாங்கி சமைக்கலை. குழந்தைங்களுக்கு பால் காய்ச்சி ஆற வச்சுருக்கிறேன். பால் காய்ச்சும் போது மஞ்சளும் மிளகும் சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா எந்த சளி இருந்துச்சுன்னாலும் அது கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சிடும். சுட்டுக்கிட்டேவும் பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டேன். எப்போவும் கிச்சனில் நைட் டைம் பாத்திரத்தை விட்டுட்டு நான் போக மாட்டேன். ஏன்னா எனக்கு அது பிடிக்காது. மார்னிங் டைம் வரும்போது கிச்சன் நல்லா க்ளீனாக இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம அடுத்த தடவை ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். மார்னிங் எழுந்திரிச்சு வரும்போது ஒரு ப்ளசன்டபுளாக இருக்கும். இன்னும் நிறைய ஒர்க் பண்ணணும், இருக்கிற ஒர்க்கை நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு அந்த எண்ணங்கள் எல்லாம் வர ஆரம்பிக்கும். அதுக்குள்ளே நான் போயிட்டாவேவும் கிச்சனில் நான் என்ன எடுத்து யூஸ் பண்ணுறேனோ அதை அத்தனையும் அவன் டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்பான். இருந்தாலும் நானும் எல்லாத்தையுமேவும் டேஸ்டிங்க்கு கொடுப்பேன். இது என்ன டேஸ்ட்டில் இருக்கும், இது உப்பு, புளிப்பு, காரம் அப்படின்னு சொல்லி அத்தனையும் அவன் டேஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டான். இப்போவேவும் மாதிரி தான் குழந்தைங்க ஒவ்வொரு ஆக்டிவிட்டியாக வளர்த்துக்க ஆரம்பிப்பாங்க. எனக்கு உப்பு வேணும், சுகர் வேணும், அரிசி வேணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையாக கேட்க ஆரம்பிக்கிறான். ஏதாவது ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட கேட்கும்போது இதுக்கான நேம் இதுதான் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுப்போம் இல்லையா, அப்போம்போது தான் அவங்களோட மெமரியில் டைரெக்டாக போய் ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். பிலோ 5 இயர்ஸில் தான் அவங்க அத்தனை விஷயத்தையும் கற்றுக்க ஆரம்பிப்பாங்க. என்னென்னலாம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அது அத்தனையும் அப்போவே நம்ம சொல்லி கொடுத்துடணும். அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப முரண்டு பிடிக்க ஆரம்பிப்பாங்க. டேக் டைவர்ஷன் சொல்லுவோம்ல, அது மாதிரி மாற ஆரம்பிப்பாங்க. அந்த ஏஜ் வரும்போது இதை பண்ணாத, இதை செய்யாத அப்படின்னு சொல்லும்போது அவங்களால ஏற்றுக்க முடியாது. நீ ஆட்டுக்க சொல்லு, நான் என்ன கேட்கணும் அப்படின்ற மாதிரி மாற ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ என்ன சொல்லி கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கனாலும் அதுக்கு கரெக்டான ஏஜ் எப்போ அப்படின்னா அவங்க எப்போ பேச ஆரம்பிக்காங்களோ அதுதான் கரெக்டான ஏஜ். வெங்காயம், தக்காளி மட்டுமே வச்சு தான் இந்த சட்னியை நான் பண்ணியிருக்கிறேன். வெங்காயம் 1, தக்காளி ஒரு 3 தக்காளி சேர்த்துருக்கிறேன். காலையிலேக்கும் இந்த சட்னியை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாரத்துக்கு வத்தல் சேர்த்துருக்கிறேன். உப்பு இது மட்டும்தான். கொஞ்சம் கம்மியாக சேர்த்திங்க அப்படின்னா ஸ்வீட் சட்னி மாதிரி இருக்கும். வத்தல் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா கார சட்னி மாதிரி இருக்கும். ஒரு ட்ரிக்கும் இருக்குது. இப்போவே காலியாயிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காரத்தை கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை லைட்டாக தொட்டுட்டு மார்னிங் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காரம் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. அதனால் மார்னிங்க்கு குழிப்பணியாரமும் கார சட்னியும் தான் ஆல்ரெடி பேலன்ஸ் உள்ளது, நைட்டில் உள்ளது. அதுக்கப்புறமா லஞ்ச் பாக்ஸ்க்கு புளியோதரை. லஞ்ச் பாக்ஸுக்குன்னு மட்டும் கிடையாது, எங்கள் எல்லாருக்கும் சேர்த்து புளியோதரை தான் பண்ணுறேன். புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த புளியோதரை பவுடர் ஊர்லேருந்து நான் வந்தேன் இல்லையா, அப்போது அம்மா எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. தான் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டாலும் அம்மா நம்மளுக்கு பண்ணி கொடுத்தாங்கன்னா அதில் ஒரு தனி டேஸ்ட் இருக்க தான் செய்யுது இல்லையா. இதுக்கு காம்பினேஷனாக உருளைக்கிழங்கு ஃப்ரை.
நேற்று நைட்டு பண்ண தக்காளி சட்னி தான் பார்த்துக்கோங்க. நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். நான் வந்து ஃப்ரிட்ஜில் கூட வைக்கல. உங்களுக்கு கொடுக்குற மேக்ஸிமம் ஐட்டத்தை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன். அப்படியேவும் நான் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் அதை ஹீட் பண்ணி தான் நான் உங்களுக்கு கொடுப்பேன். கொஞ்சம் வந்து பழைய சாதம் நேற்று பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ மார்னிங்க்கு எனக்கு பழைய சாதமும் குழி பணியாரமும் சாப்பிட்டு என்னோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அதுதான். இன்னும் வந்து ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். இந்த நேரத்தில் வந்து நான் குழி பணியாரம் ஆல்ரெடி ஊற்றி வச்சுருக்கிறேன் இல்லையா, இதை வந்து திருப்பி போட்டுடலாம். இதுலேயும் ஒரு ட்ரிக்ஸ் வந்து இருக்குது. குழி பணியாரத்தில் நீங்கள் முதல்ல எண்ணெய் ஊற்றிட்டு அடுத்து மாவு ஊற்றுவீங்க இல்லையா, ஊற்றினோடனே இந்த கேப் போட்டு மூடி வச்சுருங்க. ஏன் அப்படின்னா மேலே உள்ளது வந்து அப்போ தான் வேகும். நீங்கள் திருப்பி போடும்போது வந்து மேலே உள்ள மாவு வந்து அடுத்த இப்போ திருப்பும்போது கவுந்து கொட்டும் இல்லையா, அது வந்து இல்லாமல் இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா வெந்திருக்கு அப்படின்னு சொல்லி. நான் இத்தனை தடவை சுற்றினாலும் அது வந்து எதுவுமே ஆகலை. இதுக்காக சொல்கிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போட்டதுக்கப்புறம் இன்னொரு தடவை கூட நெய்யோ இல்லை எண்ணெயோ எது வேணுமோ அது வந்து ஊற்றிக்கோங்க. நான் வந்து எண்ணெய் ஊற்றி தான் சுடுவேன் குழிப்பணியாரம். இந்த குழிப்பணியார கல் வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். ப்ரெஸ்டீஜோட பிராண்டு. உங்கள் யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவுமே நல்லா இருக்குது. நான் வாங்கி 4 வருஷம் ஆச்சு. ஆனால் இன்னமும் எப்படி அப்படியே புதுசு போல் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. எல்லாமேவும் நம்ம மெயின்டைன் பண்ணுற விதத்துலையும் தான் இருக்குது. இன்னொரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க விளாக் போடுங்க அப்படின்னு ஷேர் பண்ண சொல்லியிருந்தாங்க. விளாக் போடுறதுல ஒரு சின்ன எனக்குள்ளே தோன்ற ஒரு விஷயம் அப்படின்னா, டெய்லி மார்னிங் இதையே தான் பண்ணுறோம், இதையே உங்களுக்கு திருப்பி காட்டவா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. இருந்தாலும் ஓகே, இதில் ஏதாவது பெஸ்ட்டாக கொடுங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து வீக்லி 3 தடவை வந்து விளாக் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இன்னொரு விஷயமும் இருக்குது. நான் விளாக் போட்டேன் அப்படின்னா இதுக்கான சப்ஸ்கிரைபர் டிஃப்ரெண்ட்டாகவும், மணி சேவிங் டிப்ஸுக்கான சப்ஸ்கிரைபர் வந்து தனியாகவும் இருக்கிறாங்க. இதனால தான் நான் வந்து செப்பரேட் பண்ணிடலாமா, வீடியோவை ஸ்ப்ளிட் பண்ணி 2 சேனலாக மாற்றிடலாமா, விளாகுக்காகவும் கிச்சன் டிப்ஸு இந்த மாதிரி ஹோம் மேக்கர்லாம் எப்படியெல்லாம் இருக்கலாம், எப்படி வந்து ஹோமை மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு சேனலாகவே மாற்றிடலாமா அப்படின்றத நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன். என்னோட ஒப்பீனியன் நியூ சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது தான் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா எனக்கு சப்ஸ்கிரைபர் வந்து மைனஸ் ஆகுறாங்க. இது ஒரு ரீசனுக்காக தான். இருந்தாலும் நீங்கள் எல்லோரும் கேட்டீங்க அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி விளாக் கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இதில் வந்து சமைக்கிற கடலைப்பருப்பு, சாப்பிட்ற கடலைப்பருப்பு 2யும் சேர்த்துருக்கிறேன். அதுக்கடுத்து கடுகு, வத்தல், கருவேப்பிலை, எப்பவும் போல் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கருப்பு எள் இருந்துச்சுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் வந்து பவுடர் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதில் 2 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கிறேன். அடுத்து புளி கரைச்சி நான் வந்து கரைக்கும் போது கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி அந்த புளியை வந்து ஊற வச்சுட்டேன். ஸோ எனக்கு வந்து தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால நான் வந்து அதிக நேரம் வந்து சிம்மில் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த பவுடருக்கும் அந்த குவான்டிட்டி இருக்கிற வாட்டருக்கும் வந்து நல்லா ரெடியூஸ் ஆகி திக்கான பேஸ்ட் வந்து கிடச்சிருச்சு. அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் பாருங்கள். புளியோகரை பவுடர் இருக்கு இல்லையா, அதோட ஸ்பெஷாலிட்டியேவும் அதை கெட்டியாக்குற பதத்தை கொண்டு வரதுக்காக தான். இப்போ ரைஸ் வந்து ரெடியாக இருக்குது. நான் ஆல்ரெடி வச்சுட்டேன் குக்கரில். அப்படியேவும் நம்மளோட பேட்டரை மிக்ஸ் பண்ணினேன் அப்படின்னா என்னோடய புளியோகரை மிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாப்பாவோட டிஃபனுக்கு வச்சு பேக் பண்ணி அவளை அனுப்பியாச்சு. எப்போவும் ஸ்கூலுக்கு போய் விட்டுட்டு வந்தால் அப்பாடா அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குது. இப்படி தான் எல்லா மதர்ஸ்க்கும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். போய் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜையும் பண்ணியாச்சு. நிறைய பேர் வந்து உப்பு தீபம் எப்படி ஏற்றுறீங்க அப்படின்றத ஷேர் பண்ண சொல்லியிருந்தீங்க. மண் விளக்கில் வந்து உப்பை நிறைய ஃபில் பண்ணிக்கிட்டு அது மேலே இன்னொரு மண் விளக்கை வச்சு தான் உப்பு தீபம் வந்து ஏற்றுவாங்க. இந்த மாதிரி தான் நான் உப்பு தீபம் வந்து ஃபஸ்ட்லேருந்து 6 வருஷமாக நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். உப்பு தீபம் ஏன் ஏற்றுறோம் அப்படின்னா நெகட்டிவ் வைப்ரேஷன் மொத்தத்தையும் அந்த உப்பு இருக்கு இல்லையா அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோம். அதுக்காக தான் நம்ம வீட்டில் உப்பு தீபம் வந்து ஏற்றுறோம். வீடு எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கிறதுக்காக. டெய்லி மார்னிங் நான் பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு வந்த உடனேயும் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பிடவே செய்வேன். இதை ஒரு ரொட்டீனாக வச்சுக்கோங்க. நம்ம என்ன மனசில் நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறது அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, பிரார்த்தனை பண்ணுறது அது நம்பிக்கை இருக்கோ நம்பிக்கை இல்லையோ அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் நம்ம மனசார நினைக்கணும் இதுதான் எனக்கு வேணும் அப்படின்றத. என்ன பண்ணுறீங்க? என்ன பண்றீங்க? ரொம்ப நன்றி சொல்லுங்க. நல்லா கத்தி சொல்லுங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கேளு. எப்படி இருக்கீங்க?
ஐ லவ் யூ சொல்லுங்க. லொல் லொல் அப்படி சொல்ற மாதிரி இருக்கு தெரியுமா? சொல்லு. ஐ லவ் யூ. ஹாய் ஹாய் சொல்லுங்க. இப்போ அம்மா மேல இருந்து நீங்க என்ன எடுத்தீங்க? அம்மாமா. தம்பிக்கு என்ன மாமம் பிடிக்கும்? ஜெம்ஸா. சாக்லேட் சாப்பிடலாமா? சாக்லேட் சாப்பிடலாமா? சாப்பிடலாமா? யார் காசு தருவாங்க சாக்லேட் வாங்க? யார் தருவாங்க காசு? அப்பாவா அம்மாவா? அப்பா தருவாங்களா? நீங்க காலையில கடைக்கு போய் என்ன மாமம் வாங்கிட்டு வந்தீங்க? சாக்லேட் வாங்கிட்டு வந்தீங்களா? என்ன சாக்லேட்டு? என்னது? சாலிகாத்தா. சாக்லேட் பேர் என்னது? லாலிகப்பா. லாலிகப்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? பிடிக்குதா? லாலிகப் எங்க போய் வாங்கணும்? அங்க போய் கடைல வாங்கணும். கடைல வாங்கணுமா? கடை எங்க இருக்கு? அங்க இருக்கு கடை. காசு எங்க இருக்கு? காசு எங்க? அக்கா எங்க போயிருக்காங்க? ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா? அக்கா கூப்பிடு போமா? எப்ப போகணும்? நாளைக்கு போகணுமா? ஓகே பாய் சொல்லிருங்க. பாய் பாய் பாய். மத்தியானம் லஞ்ச் டைமில் புளியோகரை, உருளைக்கிழங்கு ஃப்ரை, அதுக்கப்புறமா கொத்தமல்லி துவையல் வந்து அரைச்சிருந்தேன். இந்த கொத்தமல்லி துவையலும் ரொம்ப சிம்பிள் தான். கொத்தமல்லி இலை, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இத்தனையோண்டு புளி, அப்புறமா ஸ்மால் பிஞ்ச் அளவு சால்ட்டு, இவ்வளோ தாங்க. மீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கும் இதே புளியோகரை தான். அவனுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக எதுவும் கிடையாது. அதே மாதிரி ஒயிட் ரைஸும் நான் எடுத்து வைக்கல. எல்லா விதமான டேஸ்ட்டு அவனும் சாப்பிட்ணும் அப்படின்றதுனால சாப்பாடை எடுத்துகிட்டு வந்தாலேவும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஓடி ஒளிஞ்சுக்கிற அளவு வந்தாச்சு. பிடிச்சிருந்த ஃபுட்டாக இருந்தால் மட்டும்தான் பக்கத்தில் வர்றான். இப்போல்லாம் வீட்டுக்கு வந்து புளியோதரை கொஞ்சம் பேலன்ஸ் இருந்ததுனால நான் அதை சாப்பிட்டுக்கிட்டேன். என்னோட ஹஸ்பண்ட் வெளியில் போய் ஒர்க் இருந்ததுனால நாங்கள் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் 2 பேருக்கும் தான் அப்படின்றதுனால பனானா தோசை பண்ணி கொடுத்தேன். இந்த பனானா தோசை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேன், நாட்டு சக்கரை சேர்த்து இருக்கிறேன். அதுக்கடுத்து தேவையான அளவு கோதுமை மாவு, பால் சேர்த்து எந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு வேணுமோ அந்த மாதிரி பேட்டர் வந்து ரெடி பண்ணிக்கணும். இவ்வளோ தான். லைட்டாக பிஞ்ச் அளவு சால்ட் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்வீட்னஸை அதிகமாக எடுத்து கொடுக்கும். நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இது. நான் வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி கோதுமை மாவில் வேறு என்ன பண்ணி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் ஸ்வீட்னஸோடு பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாவே சாப்பிடுவாங்க. என்னோடய குழந்தைங்க 2 பேருக்குமேவும் சப்பாத்தி, கோதுமை தோசை, கோதுமை ஐட்டம்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு இட்லி தோசையை விட. ஏன் அப்படின்னா இட்லி தோசையில் வெறுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். வந்து பேன் கேக் அப்படின்னு சொல்லுவாங்க. குட்டி குட்டியாகவும் நம்ம தோசை மாதிரி ஊற்றணும் அப்படின்னா, நம்ம காயின் தோசை வந்து ஊற்றுறோம் இல்லையா அரிசி மாவில், அதே மாதிரி தான் கோதுமை மாவில் கோதுமை தோசை ஊற்றுறோம், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஊற்றுனதுக்கு அப்புறமா நல்லா மாவு புஷ்ஷுன்னு பொங்கி வரும். பொங்கி வந்ததுக்கப்புறமா திருப்பி போடுறதுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது அது வந்து வலுவலுன்னு இருக்கிறதுனால சொல்கிறேன். நேரம் சிம்லையே வேக வச்சு அதுக்கப்புறமா திருப்பி போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். கூட அடம்பிடிக்கிற குழந்தைங்க கூட இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாவே சாப்பிடுவாங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோஸும் என்னோட குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி ஃபுட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்றதுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் குருசாமி பொண்ணை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மணி சேவிங் சம்மந்தமாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இன்னொரு விஷயத்தை மறந்துட்டேன்ல, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயத்த ஷேர் பண்ணல. என்ன அப்படின்னா மணி சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு என்கிட்ட அமௌண்ட் கம்மியாக இருக்குது, என்னோடய செலவுகளுக்கேவும் அமௌண்ட்டு டைட்டாக இருக்குது அப்படின்றத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் மந்த்து ஃபஸ்ட்லேயேவும். இருந்தாலும் நான் எப்படி சேவிங்ஸ் பண்ணேன் இந்த மாதத்துக்கு அப்படின்னா,
ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் 10 ரூபாயோ 20 ரூபாயோ எடுத்து வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பணத்துலேருந்து எடுத்து வச்சுட்டேன். என்னோடய செலவுகளை டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் என்னோட நைட் டு நைட் ரொட்டீன் பார்த்தீங்க இல்லையா, எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. எந்த ஒரு வெஜிடபிள்ஸுமே அதில் இருக்காது. அதே மாதிரி நான் வந்து இந்த மாதத்துக்கு கிராசரிஸும் பை பண்ணலை, வெஜிடபிள்ஸும் பை பண்ணலை. லாஸ்ட் மந்த்து நவம்பர் மாதம் ஃபஸ்ட்டில் தான் நான் வெஜிடபிள் பை பண்ணேன். அதுக்கடுத்து இப்போ வரைக்கும் நான் பை பண்ணல. டோட்டலாக கிட்டத்தட்ட 50 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. என்ன நான் வாங்கியிருந்தேனோ அதை மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ணேன். அது இல்லாமல் வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு இது மட்டுமே பேஸாக வச்சு நம்மளால் வீட்டில் இருக்கிற கிராசரி ஐட்டம்ஸ் வாங்கி வச்சுருக்கிறோம் இல்லையா, அதில் எவ்வளவோ ரெசிபிஸ் பண்ண முடியும். அதை மட்டும்தான் இப்போ இருக்கிற டேஸில் நான் பண்ணிக்கிட்டு வந்தேன். அதாவது மந்த் ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும். நான் என்றைக்கு ஊர்லேருந்து வந்தேனோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும். ஊருக்கு போயிருந்த நேரத்தில் ஆதிக்கு வந்து மொட்டை போட்டோம். ஆதிக்கு மொட்டை போட்டதுனால என்னோடய அப்பா அம்மா என்னோடய ரிலேட்டிவ்ஸ் வந்து அவனுக்கு அமௌண்ட் கொடுத்தாங்க. அந்த அமௌண்ட்டை நான் எந்த பர்பஸ்க்குமே யூஸ் பண்ணாமல் அப்படியே கொண்டு வந்து என்னோடய மணி பாக்ஸில் கொடுத்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் லாஸ்ட் மந்த்து வந்து என்கிட்ட இருந்த லெகின்ஸு இதெல்லாம் சேல் பண்ணேன் அப்படின்றத உங்கள்கிட்ட மென்ஷன் பண்ணியிருந்தேன். அமௌண்ட் வந்து இப்போ வராது, எப்போ வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு 500 அமௌண்ட்டு அவங்க கொடுத்தாங்க. அந்த அமௌண்ட்டையும் அப்படியேவும் என்னோடய மணி பாக்ஸில் சேர்த்துட்டேன். மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டெய்லி 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா இந்த 3 அமௌண்ட்டில் என்னால் எதை போட முடியுதோ அதை வந்து நான் சேர்த்துக்கிட்டே ஒரு நாளும் சேலஞ்சிங் அமௌண்ட்டாக இவ்வளோ அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து என்னால் போட முடியாட்டியும் கண்டிப்பாக சேவிங்ஸை பண்ணியே ஆகணும் அப்படின்ற மைண்ட் செட்டோட என்னால் என்ன அமௌண்ட் போட முடியுமோ அதை போட்டுகிட்டே வந்தேன். மந்த் எண்டில் பார்க்கலாம் எவ்வளோ அமௌண்ட்டு சேர்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி அது வந்து நம்மளோட டார்கெட் அமௌண்ட்டு, என்னோடய டார்கெட் அமௌண்ட்டு 25 வச்சுருந்தேன். நான் மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் அதான் கொடுத்துருந்தேன். அதை வந்து சேர்த்துருக்கிறேன்னா இல்லை அதோட கம்மியாவா அதிகமாவா அப்படின்றத மந்த் எண்டில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஊருக்கு போன டயத்தில் நான் என்னென்னலாம் செலவு பண்ணேன், எதனால் எப்படி வந்து எதனாலன்றதை விட எப்படி வந்து நான் கிராசரிஸும் வெஜிடபிளும் வாங்காமல் சமாளித்தேன் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த நெக்ஸ்ட் வீக்கில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மட்டும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.